மாணவர்களே, நாம இப்போ மனிதனின் செரிமான மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது எளிய மூலக்கூறுகளான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும், சிக்கலான மூலக்கூறுகளான கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளையும் உள்ளடக்கி இருக்கு. இந்த சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளா மாத்தாத பட்சத்துல நாம அதை பயன்படுத்த முடியாது. அதனாலதான் மனிதனின் செரிமான மண்டலமானது 5 படிநிலைகள்ல நடைபெறுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, 1 உணவு உட்கொள்ளல், 2 செரித்தல், 3 உட்கிரகித்தல், 4 தன்மயமாதல், 5 கழிவுகளை வெளியேற்றுதல். நம்ம உடம்புல செரிமானம் அப்படின்றது நம்ம வாயிலேயே ஆரம்பிச்சிடுது. இதைத்தான் நாம உட்கொள்ளல் அப்படின்னு சொல்றோம். நம்ம செரிமான மண்டலமானது 2 பிரிவுகளா செயல்படுது. ஒன்னு உணவு பாதை, இன்னொன்னு செரிமான சுரப்பிகள். இந்த உணவு பாதையின் நீளமானது 6 முதல் 9 மீட்டர் வரைக்கும் இருக்கும். நம்மளுடைய உணவு பாதையானது வாய், உள்வாய், தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருக்குடல், மலக்குடல், மலவாயில முடிவடையுது. இந்த செரிமான மண்டலத்தோட தொடர்புடைய சுரப்பிகளான உமிழ்நீர் சுரப்பி, கணையம், கல்லீரல் சுரப்பி போன்ற சுரப்பிகளும் செயல்படுது. நம்மளுடைய உணவு பாதையானது வாயில ஆரம்பிச்சு மலவாயில முடிவடையுது. அவை வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கோலன், மலக்குடல் மற்றும் மலவாயில முடிவடையுது. இவை அனைத்தையும் சேர்த்துதான் நாம செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ.